ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மோசே 40 நாள் மலையில் தேவ பிரசன்னத்தில் இருந்துவிட்டு இறங்கி வந்தபோது அவன் முகத்தின் மீது இருந்த மகிமைக்கு முன்னால் இஸ்ரவேலரால் நிற்க முடியாமல் போனது. அதனால் மோசே முகத்தின் மீது முக்காடு போட வேண்டியது ஆயிற்று. மோசேயினுடைய முகத்தில் கர்த்தரின் மகிமை இஸ்ரவேலர் பார்க்கக்கூடாத அளவுக்கு பிரகாசித்ததினால் அந்த மகிமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதை சிந்திக்கும்படி பவுல் நம்மை தூண்டுகிறார். அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை கிறிஸ்து தமது மரணத்தினால் இன்று நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியில் பார்ப்பது போல அந்த மகிமையை காண்போம். இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற நமது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவை கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்க பெற்றவையே. இயேசு கிறிஸ்துவின் மீட்பினால் மேன்மையான சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதற்கு பாத்திரவானாய் நடந்து கொள்வது அவசியம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட சிலாக்கியத்தை நினைவில் கொண்டு அதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களின் மீது கரிசனை கொள்ளுகிறவர்களாகவும் செயல்படுவோம். தேவனுடைய கிருபையினாலே இலவசமாய் பெற்றுக்கொண்ட சிலாக்கியத்தை இலவசமாக மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள செய்வது நம்மேல் விழுந்த பொறுப்பு. பொறுப்பை மறவாமல் செயல்படுவோம். தேவ மகிமை நம்மை நிரப்பும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, இலவசமாய் நான் பெற்ற விடுதலையையும் நீர் எனக்கு அருளிய மீட்பையும் பிறருக்கு நான் அறிவிக்கவும் உமது மகிமையின் அறிவாகிய ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்கவும் மன்றாடுகிறேன். அப்பா, உங்க பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறந்திடவும் அவர்கள் கண்களுக்கு கலிக்கம் போடவும் மனதை குருட்டாட்டம் பண்ணுவிக்கிற பாவ சாப கரைகளிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அவர்களை பிரகாசிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாக வாழவும் கவலை, கஷ்டங்கள், வியாதி, துன்பங்கள், பிசாசின் கிரியைகளிலிருந்தும் மாந்திரீக வல்லமையின் பிடியிலிருந்தும் விடுவித்து காத்துக்கொள்ளவும் சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், தனிமை, ஆதரவற்ற சூழ்நிலை, வறுமை, வேதனை, கடனின் கொடூரம் மற்றும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், குடிகார கணவன், முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளினால் மனம் சோர்வடைந்து வாழும் ஒவ்வொருவரின் துயர் துடைக்கப்படவும் தீமைகள், பாவ சாப கண்ணிகள் தெரிக்கவும் ஆறுதல் அடையவும் தேவ சமாதானத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், கஞ்சா, புகையிலை மற்றும் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கி மீள முடியாமல் தவிக்கிறவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், மூட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், தீயவர்கள், விபச்சாரக்காரர், வேசிக்கல்லர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், சிற்றின்ப பிரியர்கள், பெருந்தீனிக்காரர்கள் மனம் திரும்பவும் பாவ சாபக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் குடும்பமாக வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதான நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் கல்வியில் சிறந்து விளங்க உங்கள் ஞானம் தந்தளவும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று அனுபவிக்கவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண வாழ்க்கை சிறப்பாய் அமைந்திடவும் நெடுங்காலமாய் பிள்ளைக்காக ஜெபிப்போர் மனவேதனை நீங்கி புத்திர பாக்கியம் பெற்று ஆசீர்வாதமாக வாழவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகமான பேருண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியம் சுகபலத்தோடு பாதுகாக்கப்படவும் கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் பாவ சாப கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்படவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போர் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய், நீதியாய் செயல்படவும் வளமான தேசம் உருவாகவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.